அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டோர பத்தி பார்க்க போறோம். டோர எப்படி பிளேஸ் பண்றது? டோர்ல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு? அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்றேன். போன வீடியோல நம்ம எத பார்த்தோம்னா, டோர்னா என்ன? டோர எப்படி பிளேஸ் பண்ணணும்? என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வருது? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டோரோட பார்ட்ஸ் என்ன? டோர் எதுக்காக யூஸ் பண்றோம்? டோர்னா என்ன? அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். வீடியோக்குள்ள போலாமா? ரிவீட்ல டோர் எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ 3D வியூல இருக்கேன். நான் 3D வியூல இருந்து ஃப்ளோர் பிளான் போறேன். ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஃப்ளோர் பிளான் லெவல் 1 போறேன். ஸோ நான் இங்க தான் என்ன பண்ண போறேன்னா, டோர் பிளேஸ் பண்ண போறேன். ரிவீட்ல டோர் எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். நான் இப்போ டோர ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் டேப்ல டோர கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டோர் ஆக்டிவேட் ஆகும். ஆனா இந்த டூல் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமும் என்னால டோர் பிளேஸ் பண்ண முடியல. ஏன் பிளேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது நான் போன வீடியோவிலே சொல்லிக் குடுத்திருந்தேன். அந்த வீடியோவ பார்த்தவங்க எதனால டோர் பிளேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் பார்க்குறேன். இந்த வீடியோல இப்போ நம்ம டோர எடுத்திருக்கோம். ஆனா பிளேஸ் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மறுபடியும் ஆர்க்கிடெக்சர் டேப் போறேன். இதுல டோருக்கு பதிலா வால் டூல் செலக்ட் பண்றேன். ஒரு சில வால்ஸ் நான் டிரா பண்றேன். சரிங்களா? வால் டிரா பண்றதுக்கு முன்னாடி ஹைட் குடுப்போம். நம்ம இந்த இடத்துல லெவல் 2 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வால் நான் டிரா பண்ணியிருக்கேன். 3 மீட்டருக்கு 3 மீட்டர் அப்ராக்ஸிமேட்டா நான் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் டேப் போறேன். டோர் கிளிக் பண்றேன். இந்த டோர இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்றேன். இப்போ தெரியுதுங்களா? நான் வால்ல மவுஸ கொண்டு போனா மட்டும் தான் டோர் என்னால பிளேஸ் பண்ண முடியும். எதனால அப்படின்னா, இந்த டோர் வால்ல தான் பிளேஸ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால வால்ல தான் பிளேஸ் பண்ண முடியும். மவுஸ வால்ல வச்சுக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டோர் பிளேஸ் ஆயிரும். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ, அந்த சைடு நீங்க மவுஸ கொண்டு போனீங்கன்னா, டோர் ஃபிளிப் ஆகி வரும். இந்த மாதிரி ஃபிளிப் ஆகி வரும்போது, நீங்க ஒரு கிளிக் பண்ணா போதும், டோர் பிளேஸ் ஆகும். இப்படி தான் ரிவீட்ல டோர் பிளேஸ் பண்ணணும். டோர் நம்ம பிளேஸ் பண்றது எப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துட்டேன். இப்படி தான் டோர் ரிவீட்ல பிளேஸ் பண்ணணும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, டோர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். டோர்ல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஃப்ரண்ட் வியூ போறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சில டோர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த டோர நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல டோர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. கரெக்ட்டுங்களா? டோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹிஞ்ச்டு இல்ல ஸ்லைடிங் இல்ல ரிவால்விங் பேரியர். அதாவது என்ன அப்படின்னா, இந்த டோர ஒரு ஹிஞ்சால கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டோர் ஹிஞ்ச பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ரிவால்வ் பண்ணிக்க முடியும். அது ஒரு புரொடெக்டிவ் பேரியர், தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டோர் என்ன ஃபங்ஷன் அப்படின்னா, ஒரு பெர்சன் இல்ல ஒரு மனுஷன் இல்ல ஒருத்தன உள்ள போறதுக்கும், வெளிய வாரதுக்கும் அலோவ் பண்ற ஒரு காம்போனன்ட் தான் டோர். இது எங்க உள்ள போகும், எங்க வெளிய போறதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னா, பில்டிங் உள்ள இல்ல அப்படின்னா ரூமுக்குள்ளாடி. ஒரு ரூமுக்குள்ள போனோம் அப்படின்னா, நம்ம டோர தொறந்துட்டு தான் உள்ள போ முடியும். ஒரு ரூம லாக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டோர குளோஸ் பண்ணிட்டு தான் லாக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும், ஆக்சஸ குடுக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் தான் இந்த டோர். சரியா? டோர்னால ஒரு ஆக்சஸ குடுக்கவும் முடியும், ஒரு ஆக்சஸ பிளாக் பண்ணவும் முடியும். நம்ம செல்போன் இருக்கு பார்த்தீங்களா? செல்போன்ல பவர் பட்டன் மாதிரி தான் ஒரு பில்டிங்க்கு டோர், ஒரு ரூமுக்கு டோர். செல்போன்ல பவர் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா, செல்போன யூஸ் பண்ணிக்க முடியும். செல்போன ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதேபோல ஒரு ரூம் அல்லது ஒரு பில்டிங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, டோர நீங்க ஓப்பன் பண்ணணும். ஆக்சஸ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, டோர குளோஸ் பண்ணணும். இதுதான் டோரோட வேலை. டோரோட முக்கியமான வேலை செக்யூரிட்டி. ரூமுக்கு ஒரு செக்யூரிட்டியா இருக்கணும். பில்டிங்க்கு ஒரு செக்யூரிட்டியா இருக்கணும். சரிங்களா?
இதுதான் டோர். டோர்னா என்ன? ஒரு டோர் அப்படிங்கிறது ஸ்லைட் பண்ணவும் முடியும், ரிவால்வ் பண்ணவும் முடியும், ஹிஞ்சினால கனெக்ட் பண்ணவும் முடியும். அது வந்து என்ட்ரியும் கொடுக்க முடியும், ஒரு ஆளை உள்ளே விடவும் முடியும், ஒரு ஆளை வெளியே வரவும் முடியும், ஒரு ரூம் அல்லது ஒரு பில்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும், ஒரு செக்யூர் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் தான் டோர். இந்த டோர் எங்கே இருக்கும் அப்படின்னா வாலில் இருக்கும். சரிங்களா? டோர் வந்து வாலில் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு டோர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கஸ்டம் மேடு டோர். இந்த டோர் வந்து ஒரு கஸ்டம் மேடு டோர். இந்த டோரை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு 3D போகிறேன். இந்த டோரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3D போகிறேன். சரிங்களா? 3D போயிட்டு இந்த வியூவை வந்து ஷேடுன்னு மாற்றிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் இருக்குது. இந்த நான் டோரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் இந்த டோரை வந்து ஒரு சில பராமீட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன் டோரை. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பராமீட்டர் இருக்குது பாருங்கள், பேனல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ 30 டிகிரி இருக்குது. நான் இதை 0 டிகிரி கொடுத்தேன் அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும். இதே இது 90 டிகிரி கொடுத்தேன் அப்படின்னா டோர் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வீட்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி பராமெட்ரிக் கண்ட்ரோல் என்னால் பண்ண முடியும். என்னால் டோருக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி பராமெட்ரிக் கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்து இந்த டோர் எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த டோரோட அந்த பராமெட்ரிக் பவரை வந்து எப்படி எடுக்கணும், எப்படி உருவாக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டோரோட ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிற பார்ட் பார்த்தீங்கன்னா டோரோட ஃப்ரேம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 3D வியூவில் இந்த டோரோட ஃப்ரேம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த வாலை வந்து விஜி விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போயிட்டு வால் என்ன பண்ணுறேன்னா ஹைட் பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன். ஸோ வால் ஹைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா டோர் போகிறேன், டோரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேனல் அப்படிங்கிறத எடுத்து விட்றேன். சரிங்களா? சரி. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த காம்போனன்ட்ஸ் இதுதான் ஃப்ரேம் அப்படிங்கிறது. சரியா? நான் என்னென்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக மறுபடியும் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போகிறேன், டோர் போகிறேன், கிளிக் பண்ணிவிட்டு இதில் அன்டிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் மட்டும் வச்சுக்கிறேன். இதுதான் வந்து ஃப்ரேம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செட்டப் தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரேம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேமை வந்து செவர்லேயே பில்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு இந்த வியூவில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரேமை மொத்தமாக வந்து செவரில் வச்சு பில்டு பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா முதல்ல ஓப்பனிங் கொடுத்து பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி டோரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி. இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வருது அப்படின்னா ட்ரிம் அப்படிங்கிறது வருது. இந்த ட்ரிம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வாலுக்கும் இந்த டோருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும், ஒரு டாலரன்ஸ் கேப் இருக்கும். அந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு, அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பார்ட்டு தான் ட்ரிம் அப்படிங்கிறது. தெரியுது பார்த்தீங்களா? இந்த வாலில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு உடன் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். இந்த தெரியுதா? நான் மவுஸ் வைக்கிற இடத்துல இதுதான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஃப்ரேமில் இருக்கிற ஒரு பார்ட் தான் ட்ரிம். இந்த வாலில் இருக்கிற இந்த கேப்பை மறைக்கிறதுக்கு நான் இந்த மவுஸ் வச்சு இப்போ மூவ் பண்ணுறேன் இல்லையா, ஹைலைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த இடம் தான் ட்ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேமில் இருக்கிற ஒரு ட்ரிம், ஃப்ரேமில் இருக்கிற ஒரு பார்ட், அதுதான் ட்ரிம். இங்கேயும் நான் பார்த்தீங்கன்னா ஏரோ போட்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுதான் ட்ரிம் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரேம்லேயும் ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இந்த ஃப்ரேமோட இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து ஹெட் ஜாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, ஹெட் ஜாம்புன்னு சொல்லுவாங்க, ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டாப் ஹரிசாண்டல் போர்ஷன்
டாப்பில் இந்த போர்ஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட் ஜாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் ஜாம்போட பர்பஸ் என்னன்னா, இதோட வேலை என்ன அப்படின்னா, டோருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது. டோருக்கும் வாலுக்கும் இருக்கிற அந்த இடையில இருக்கிற அந்த கேப்பை கவர் பண்ணிக்கிட்டு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த ஹெட் ஜாம்ப் அப்படிங்கிறதோட வேலை. ஃப்ரேமில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான் இந்த ஹெட் ஜாம்ப் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கலா 2 பக்கமுமே, இந்த 2 பக்கத்துலையும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைடு ஜாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைடு ஜாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஜாம்ப் அப்படிங்கிறது இந்த டோருக்கு சப்போர்ட் கொடுக்கறது, இந்த டோரோட பேனலுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, டோர் பேனலை இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சைடு ஜாம்ப். இந்த ஜாம்போட வேலை என்னென்னா ஒரு சப்போர்ட் கொடுக்கறது, டோர் பேனலை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கிறது, அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் செக்யூராக இருக்கிறது, வெதர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஆஸ்தட்டிக் அதாவது ஆர்கிடெக்சரல் அப்பியரன்ஸ் வைஸில் வந்து நல்ல ப்ராப்பராக லுக்காக அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இது தான் இந்த ஜாம்ப் அப்படிங்கிறது. சரியா? வெர்டிக்கல் ஜாம்பில் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இப்போது இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இல்லை. இந்த பாட்டம் போர்ஷன் இல்லாதனால இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சில் லெஸ் ஜாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சில் லெஸ் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாட்டமில் இருக்கிறதும் பாட்டம்லேயே ஒரு பீஸ் வரும், உட்டன் பீஸ் வரும். அந்த மாதிரி உட்டன் பீஸ் வர டோரோட பேர் என்ன அப்படின்னா அது வந்து சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டம் போர்ஷனை தான் சில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரேமில் தான் நம்ம இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்ன ஒரு ஹார்ட்வேர் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதோட பேர் என்ன அப்படின்னா ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் ஹிஞ்சஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 ஹிஞ்சஸ் வரும். ஒரு நார்மல் டோர் ஒரு 7 அடி உயரத்துக்கு இருக்கிற ஒரு டோருக்கு 3 ஹிஞ்சஸ் வரும். 3 நம்பர் ஆஃப் ஹிஞ்சஸ் வரும். பாட்டமில் ஒரு ஹிஞ்ச், சென்டரில் ஒரு ஹிஞ்ச், டாப்பில் ஒரு ஹிஞ்ச், இந்த மாதிரி 3 ஹிஞ்சஸ் வரும். இந்த 3 ஹிஞ்சஸும் என்ன பர்பஸ் அப்படின்னா டோர் பேனலில் வந்து டோர் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறது. இந்த வியூவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சென்டரில் இருக்கிறது தான் டோர் பேனல். சரியா? இந்த சென்டரில் இருக்கிற இது தான் டோர் பேனல். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் டோர் பேனல், இதுதான் ஃப்ரேம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது தான் டோர் பேனல். இந்த டோர் பேனலில் இந்த ஃப்ரேமில் சைடு ஜாம்பில் ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹார்ட்வேர் தான் ஹிஞ்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சஸுக்கும் ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த வியூ போகிறேன், நான் அந்த டோரை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அப்ளை கொடுக்குறேன். தெரியுதுங்களா? இந்த ஹிஞ்சஸ் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் டோரை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ஹிஞ்சஸும் ஆப்ரேட் ஆகும். அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம போடுற வீடியோஸை பாருங்கள். உங்களோட சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக எங்க கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஹிஞ்சஸோட வேலை என்ன அப்படின்னா டோர் பேனலை ப்ராப்பராக ஸ்டெபிலிட்டியாக இந்த டோரோட ஃப்ரேம் அதாவது இந்த சைடு ஜாம்பில் வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹார்ட்வேர் தான் இந்த ஹிஞ்சஸ். 7 அடி டோருக்கு 3 இன்ச்சஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சஸுக்கும் பார்ட்ஸ் இருக்குது. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிஞ்சில் 2 லீஃப் இருக்கும். இந்த 2 லீஃபும் ஜாயிண்ட் ஆகிற இந்த சென்டர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் நக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நக்கிள் ஜாயிண்ட், அதாவது மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து நக்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு ஒன்று மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கு புரியும். அந்த நக்கிள் ஜாயிண்ட் தான் இது. இந்த 2 லீஃபையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பின். இந்த இடத்துல ஒரு பின் இருக்கும். அந்த பின் வந்து இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஒரு பின் இருக்குது. இந்த பின் வந்து என்ன பண்ணோன்னா இந்த 2 நக்கிள் ஜாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற அந்த பிளேஸ் 2 ஹிஞ்சும்
2 லீஃபும் கனெக்ட் ஆகுற அந்த பிளேஸில் இந்த பின் இருக்கும். இந்த பின் வந்து என்ன பண்ணும்னா 2 லீஃபையும் சேர்த்து வச்சுக்கும். அதே மாதிரி 2 லீஃபையும் ஒரு லீஃபை காமனாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லீஃபை அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஹோல்ஸ் இருக்கும். எதுக்குன்னா ஸ்க்ரூ போட்டு இந்த டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, டோரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் டோர் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூஸும் இந்த ஹிஞ்சில் அவைலபிளாக இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேனல். இந்த டோர் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த பீஸோட பேர் என்ன அப்படின்னா டோர் பேனல்னு சொல்லுவாங்க. இதான் இருக்குது, இதான் டோர் பேனல். இந்த டோர் பேனல் வந்து வுட்டில் இருக்கும், மெட்டலில் இருக்கும், கிளாஸ் மெட்டீரியலில் இருக்கும், இல்லை நம்பர் ஆஃப் பேனல்ஸ் இருக்கும், இல்லை டெக்கரேஷன் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பேனல். நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டோரெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். சில வீட்டில் வந்து கிராஸ் சிம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில வீட்டில் கோவிலில் இருக்கிற சாமியோட சில சிம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேனலில் இருக்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. அதோட பேர் என்னன்னா லாக் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லாக் செட். சைடில் இருக்கிறத பேர் என்ன அப்படின்னா டோர் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் இருக்கிறத பேர் வந்து டோர் ஹேண்டில். இந்த டோர் ஹேண்டிலை வந்து இந்த லாக் செட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த டோர் ஹேண்டிலை பிடிச்சி தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அந்த பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் டோர் ஹேண்டில். அந்த டோர் ஹேண்டில் வந்து இந்த லாக்கில் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால இந்த மேலே இருக்கிற இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே போகும், வெளியே வரும். எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இது உள்ளே போகும். ஸோ டோரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம விடும்போது அது வெளியே வரும். ஸோ டோர் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேட்ச் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் லேட்ச் போல்ட். இந்த பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸ், இதோட பேர் என்ன அப்படின்னா டெத் போல்ட். இதோட பேர் டெத் போல்ட். இது எதுக்குன்னா நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கும் கீ போட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கும். நம்ம செக்யூராக வைக்கணும் அப்படின்னா நம்ம டோரை பூட்டும்போது கீ போடுறோம் இல்லையா, அந்த போல்ட்டு தான் இது. அந்த போல்ட்டு தான் இது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதில் காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை காமிக்கிறேன்னா விசிபிளி கிராஃபிக்ஸ் போயிட்டு டோர் போயிட்டு ஓகே, தெரியுதுங்களா? ஸோ இதான் வந்து அந்த ஹார்ட்வேர்ஸு. இது வந்து லாக்கு, இது வந்து டோர் ஹேண்டில், இது வந்து லாக் செட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து ஸ்ட்ரைக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து ஸ்ட்ரைக் பிளேட். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம டோரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த லாக்கோட சேர்ந்து டோர் பேனல் வந்து க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகும்போது இந்த இதில் ஹிட் ஆகும். ஹிட் ஆன உடனே இந்த லேட்ச் போல்ட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ஆட்டோமேட்டிக்காக இந்த லாக்குக்குள்ளே போகும். ஸோ என்ன ஆகும்னா டோர் வந்து அப்படியே உள்ளே போயிடும். போனதும் இந்த கேப்புக்குள்ளே அந்த லாக் வந்து விழுந்துடும். அதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. இதோட பேர் வந்து ஸ்ட்ரைக் போல்ட். ஸோ இந்த மாதிரி டோரில் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து டோரில் இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. அதோட பேர் என்ன அப்படின்னா டோர் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஆஃபீஸ் பில்டிங், பேங்கு, இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டோர் க்ளோசர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும். இதுக்குன்னா நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டோரை க்ளோஸ் பண்ணும். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டோரை வந்து க்ளோஸ் பண்ணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த டோர் க்ளோசர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டோரில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டோரை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டோரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டோர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.